தங்கத்தினுடைய விலை வருகின்ற 3 வருஷங்களுக்கு தொடர்ச்சியா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கிய நபர் இலங்கையில மிக விரைவில் கைதாக போறாரு. அது ஒரு முக்கிய அரசியல்வாதி, அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருக்கும்? தீபாவளியை முன்னிட்டு எல்லா ஆடைகளுக்கும் 30% வரை விலை கழிவு. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல், இலக்கம் 144, கேசர் வீதி, கொழும்பு 11. தங்க விலை அப்படின்றது இப்ப நாம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவான உயர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்னென்ன விஷயங்கள் என்று பல காரணங்கள் இருந்தாலும் தங்கத்தினுடைய விலை உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு காரணத்தாலேயும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், உலக பொருளாதாரம் அப்படின்றது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்குள்ளாகி இருக்கிறது. காரணம், அமெரிக்கா அண்மையில விதித்த பல நாட்டினுடைய வரிகள், ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகிற இறக்குமதியாகிற பொருட்களுக்கான வரியை மிகப்பெரிய அளவுல உயர்த்தி ஒரு வர்த்தக போரையை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய இந்த வரி அதிகரிப்பால பல நாடுகளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் தள்ளாட ஆரம்பித்திருக்கிறது. வருங்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரமே மிகப்பெரிய அளவிலான சவாலை எதிர்நோக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பை இப்பொழுது பொருளாதார வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா, இந்த அமெரிக்காவுடைய இந்த வரி கொள்கையால பலதரப்பட்ட தளம்பல் நிலைகள் வருங்காலத்தில் ஏற்படலாம். இதனால டாலருடைய பெறுமதி அல்லது மதிப்பு குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டாலரை நம்பி இல்லை அப்படின்ற அளவுல பல நாடுகள் தள்ளப்படுவாங்க, அல்ல அவங்களே சில விஷயங்களை உருவாக்கி கொள்வாங்க. இதனால தங்கத்தால மட்டும்தான் இதை ஈடுகட்ட முடியும் அப்படின்றதால இப்ப தங்கத்துல நிறைய பேர் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான காரணங்கள். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் இப்பொழுது அதிகமாக தங்கத்தை வாங்க முயற்சி செய்திருக்காங்க, தங்கத்தை வாங்கி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய கையிருப்பு தங்கமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்றதுல உறுதியாக இருக்காங்க. டாலருக்கு மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் அல்லது டாலருடைய தளம்ப நிலை, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரியும் போது டாலருடைய அதாவது அதனுடைய பவர் குறையும், அதனுடைய எண்ணிக்கை குறையும் அல்லது அதனுடைய மதிப்பு குறையும். இதன் காரணமாக தங்கத்தை மத்திய வங்கிகள், எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி இப்பொழுது சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்லப்படுது. அதாவது இப்ப பல நாடுகள் வைப்பு வட்டி வீதத்தை குறைச்சிருக்காங்க. அதாவது ஒரு நிலையான வைப்பா இருக்கட்டும், பேங்க்ல நாம காசு வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற வட்டியா இருக்கட்டும், இது மிகப்பெரிய அளவுல இப்ப பல நாடுகள், இலங்கை மட்டும் இல்ல பல நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கிறதால மக்கள் அதிகமாக வங்கிகள்ல நிலையான வைப்புகளை வைக்கிறதுல, அதால வட்டியில வர வருமானத்தை போடுறத குறைச்சிருக்காங்க. காரணம், சும்மா தானே பேங்க்ல காசு இருக்கு, ஏன் நாங்க தங்கத்தை வாங்கி வச்சா தங்கம் தான் நாளுக்கு நாள் விலை அதிகரிக்கிறே அப்படின்றதுக்காக அதை வாங்க முயற்சி பண்றாங்க, அதை வாங்குறாங்க. இதனாலேயும் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பல நாடுகள் வங்கிகள்ல வைப்பு செய்கின்ற பணத்திலிருந்து வர வருமானத்துக்கு வரி கட்ட வேண்டியிருக்குது. இலங்கையிலையும் தான் அந்த மாதிரி பல நாடுகள்ல இருக்கு. இதுவும் ஒரு காரணம், வங்கியில முதலீடு செய்யாம பல சொத்துக்களையும் குறிப்பா தங்கத்தையும் மக்கள் வாங்கி இந்த தங்க விலையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமா நடந்து கொண்டிருக்கிற பிரதான காரணம். ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மத்திய வங்கிகள் 480 டன் அளவிலான தங்கத்தை தான் சராசரியாக வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதை 1000ஆக உயர்த்தியிருக்காங்க பல நாடுகள். ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கியிடம் எவ்வளவு தங்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு. இந்த அளவு தங்கம் இருந்தா அந்த நாடு ஒரு நம்பிக்கை தன்மை, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நம்பிக்கை தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு தங்கத்தை மத்திய வங்கிகள் அதிகமாக கையிருப்பாக வைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வலுவானதாக இருக்கும், நம்பிக்கை தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கணிக்கப்படுது. சரி, இலங்கை என்றதையும் தாண்டி ஒரு நாட்டில் எவ்வளவு சதவீதமான அளவு, எவ்வளவு தொகை தங்கம் வைத்திருந்தால் சரியான ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமையை கொண்ட நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, 5 முதல், அதாவது ஒரு கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டாலர் கையிருப்பு ஒரு இலங்கை எடுத்துக்கொண்டோம்னா 4 பில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்மையில மத்திய வங்கி அறிவிச்சாங்க. இந்த 4 பில்லியன் அப்படின் போது இதுல 5% முதல் 10% தங்கம் கையிருப்புல இருக்கணும். இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு பொருளாதார நடைமுறையாக இருக்கும். ஆனா இலங்கையில 0.47 டன் தான் இருக்கு. இது 1% தான். 5 முதல் 10% இருக்க வேண்டிய இடத்துல 1% தான் இருக்கு. 2012ஆம் ஆண்டு 13.62 டன் தங்கம் மத்திய வங்கியின் கையிருப்புல இருந்திருக்கு. அது அப்படியே குறைந்து இந்த 2025ல 0.47 டன் தங்கம் தான்
இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய கையிருப்புல இருக்கு. இதுக்கு பிரதான காரணம் 2020 முதல் 2022 வரை நடந்த பொருளாதார சிக்கல், பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை, இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல இலங்கையினுடைய தங்க கையிருப்பை இல்லாமல் செய்தது. இந்த மத்திய வங்கி சொன்ன கணக்கின் அடிப்படையில் இந்த 4 பில்லியனுக்கு 5% தங்கம் கையிருப்புல இருக்குமாக இருந்தால் இலங்கையினுடைய மத்திய வங்கியிடம் இப்பொழுது 100 டன் இருக்க வேண்டியது, 100 டன் இருந்திருக்க வேண்டியது. ஆனா இருக்கிறது 0.47 டன் தான். இதே 10% இருந்தால் 200 டன் தங்கம் இருக்கணும். ஆனா அதுவும் கூட கையிருப்புல இல்லை. ஓரளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுடைய மத்திய வங்கியிடம் எவ்வளவு தங்கம் கையிருப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவிடம் 8133 டன் தங்கம் கையிருப்புல இருக்கு. இந்தியா 822 டன் தங்கம் இருக்கு. இது 8% தான். அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக மிக குறைவு. சீனா கொஞ்சம் பரவாயில்ல, 2445 டன் தங்கம் இருக்கு. அவங்களுடைய வெளிநாட்டு நாணய கையிருப்புல 4% தங்கத்தை வச்சிருக்காங்க அவங்க. இந்தியா 8%, அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் வச்சிருக்காங்க 70%. எல்லா தங்கமும் அமெரிக்காவிடம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய மத்திய வங்கியிடம் அவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க, அவ்வளவு கையிருப்பு வச்சிருக்காங்க. என்னதான் டாலருடைய பெறுமதி கொஞ்சம் கொஞ்சமாக விழப்போகுது அல்லது விழுகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்கள்ட்ட இருக்கிற தங்க கையிருப்பு இருக்குதானே, இது ஒரு 5-6 வருஷத்தை கொண்டு நடத்தும், தாக்கு பிடிக்கும்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தங்க கையிருப்பை அமெரிக்காவுடைய மத்திய வங்கி சேமித்து வைத்திருக்கிறது. ஒரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த தங்க விலை எவ்வளவு காலத்துக்கு உயர்ந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் முதல் 3 வருடங்களுக்கு தங்கத்தினுடைய விலையின் அதிகரிப்பை நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ நீங்க பார்க்கலாம். இலங்கையில ஒரு கணக்கு சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 4 லட்சத்தை நெருங்கும் இன்னும் ஒரு 6 மாத காலத்துல தங்கத்தினுடைய விலைன்னு சொல்லப்படுது. கடந்த ஒரு வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கம் 1 லட்சத்துக்கும் அதிகமாக ஒரு பவுனுக்கு கூடியிருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமாக பாருங்க. ஒரு வருஷத்துல என்னும் போது ஒரு 3-4 வருஷங்களுக்கு இந்த மாதிரி தங்க அதிகரிப்பு இருக்கும்போது எந்த அளவுல தங்கம் ஒரு பவுன் விலை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இது போற போக்குல அப்படியே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்தியங்கள் மிக மிக குறைவு. 90% குறைவுன்னு சொல்லலாம். ஒரு 10% தான் இருக்கு, 90% குறைவுன்னு தான் கணக்குகள் சொல்லப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? தங்க விலை அதிகரிப்பதை பற்றியான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கியமான கைது நடவடிக்கை ஒன்று இந்த கிழமையில அல்லது மிக விரைவில் இடம்பெறப் போகிறது. இந்த தாக்கல் தொடர்பானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார்கள் என்று கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. இந்த தாக்குதலோடு மிக நெருக்கமான அல்லது அதற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்ட இலங்கையினுடைய பிரபலமான முக்கிய பெரிய அரசியல்வாதி, முன்னாள் அரசியல்வாதி, அரசியல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்ற பரபரப்பான செய்தி இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. எங்க பேசப்பட்டது, எங்க இருந்து இந்த கதை வெளியே வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல பாராளுமன்ற உயர் பதவிகள் தொடர்பான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு முக்கிய அரசியல்வாதி, அரசியல் தலைவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட போகிறார் அப்படின்ற செய்தி இப்படி வெளியே இப்ப பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து தான் இந்த கதை வெளியே வந்திருக்கு. இந்த கதையை தொடர்ந்து அவருக்கு எதிராக பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. இப்பொழுது அப்படியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இந்த மாதிரியான விஷயங்களை இனி செய்யாதீங்க, உள்ள நடக்கிற விஷயங்களை கதைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த செய்தி இப்ப வெளியாகி இருக்கு. ஆனால் கைது நடவடிக்கை அப்படின்றது மிக விரைவில் நடக்கும் அப்படின்றது உறுதியாக இருக்கு. இது யார் அப்படின்றதான் இப்ப இதுவரைக்கும் தெரியாம இருக்கிற விஷயம். இதுல இன்னொரு விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நபரிடம், அந்த அரசியல்வாதியிடம் எழுத்து மூலம், அந்த அரசியல்வாதி ஒரு எழுத்து மூலமான ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் நடவடிக்கை சரியா நடந்தாலோ அல்லது அது தவறுதலாக அது சரியாக அதாவது திட்டமிட்டபடி நடக்காமல் போனாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது தொடர்பாக எழுத்து மூலமான தரவுகளும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட
தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற போகிறது. அதன் மூலமாக தான் இந்த தகவல்களும் வெளியாகி இருப்பதாகவும் சொல்றாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக பரவலா பார்க்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சிஐடியினருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த காலங்களில் அதிகமான முறைப்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து கிடைக்கப்படுதாம். அதாவது இப்ப ஒருத்தரை பற்றி விசாரிங்க, இவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இது எப்படி வந்தன்ற விசாரிங்கன்ற முறைப்பாடுகள் அதிகரித்து கொண்டு போறதால சிஐடியினருக்கு மிகப்பெரிய ஒரு சுமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற முறைப்பாடுகள், அவங்க விசாரிக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவா இருக்கு. கடந்த காலங்களுக்கு நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு. ஆனா இப்ப இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, இங்க நடக்கிற விஷயங்களை பற்றியான முறைப்பாடுகள் அதிகரிக்க அவங்களுக்கு சொல்ல போனா தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே இதுக்கு மாற்றுடான நடவடிக்கைகளை என்னென்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப யோசிக்கிறாங்களாம். பாடசாலையில நம்ம இது எனக்கு சொல்லும்போது அப்படின்னா பாடசாலையில் நடந்த கதைகள் தான் ஞாபகம் வருது. டீச்சர் எனக்கு என் பெண்ணை உடைச்சிட்டான், டீச்சர் எனக்கு அடிச்சுட்டான், டீச்சர் என்ற சாப்பாடு பட்டி அவன் எடுத்துட்டான், அந்த மாதிரி நான் டீச்சர்கிட்ட முறைப்பாடு செய்யணும். அந்த மாதிரி தான் அவங்க போய் சிஐடியிட்ட முறைப்பாடு செய்யற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவு முறைப்பாடுகள் இப்பொழுது சிஐடியினருக்கு கிடைக்குதான். அப்படித்தான் இருக்காங்க, முறைப்பாடு செய்யறதுலேயே இருப்பாங்க போல இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.